நவீன தொழில்நுட்ப ஆக்கிரமிப்பினால் புத்தகங்களும் மின்னியல் வடிவம் எடுத்திருப்பதால் வாசிப்பு பழக்கம் என்பது படிப்படியாக குறைந்து வருவதை மறுப்பதற்கில்லை. இன்று நாட்டில் செயல்படும் பெரும்பான்மையான நூலகங்களும் இலக்கவியல் முறையை பின்பற்றுவது வரவேற்கப்பட்டாலும் பள்ளி நூலகங்கள் மட்டுமே மாணவர்களிடம் வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கின்றன. அதனை கருத்தில் கொண்டு மலேசிய தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் கழகம் மற்றும் தமிழ் இயல் எழுத்தாளர் மன்றத்தின் இணை ஆதரவோடு மலேசிய தேசிய நூலகம் தமிழ் பள்ளிகளுக்கு நூல்களை சேகரித்து வழங்கியுள்ளது. ஒருமைப்பாட்டு அரசாங்கமும் இணைந்து மேற்கொண்ட இத்திட்டத்தின் வாயிலாக நேற்று கோலாலம்பூரில் உள்ள தேசிய நூலகத்தில் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு நூல்கள் விநியோகிக்கப்பட்டன. இலக்கவியல் தொழில்நுட்பம் முக்கியம் என்றாலும் மாணவர்களை புத்தக புழுவாக மாற்றும் ஆற்றல் நூல்களுக்கே உள்ளதால் பள்ளி நூலகங்கள் அதனை சேகரிப்பதில் தாம் முனைப்பு காட்டுவதாக நிகழ்ச்சிக்கு தலைமையேற்ற தேசிய ஒருமைப்பாட்டு துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி கூறினார். நாட்டில் உள்ள தமிழ் பள்ளிகளின் நூலகங்களுக்கு புத்தகங்களை சேகரித்து அவர்களுக்கு அதை பிரித்து விநியோகிப்பது மட்டும் இந்த முயற்சியின் நோக்கமல்ல. இதன் வாயிலாக தமிழ் பள்ளி மாணவர்கள் வாசிப்பு பழக்கத்தை இன்னும் அதிகரிக்க வேண்டும் என்பதும் இதன் ஒரு நோக்கமாகும். அதே வேளையில் தமிழ் பற்றாளர்கள் அல்லது வாசிப்பு பழக்கம் அதிகம் உள்ளவர்கள் வீட்டில் வாசித்து முடித்த புத்தகங்கள் ஏராளமாக இருக்கும். அதில் தமிழ் பள்ளி மாணவர்கள் பயன்பெறக்கூடிய புத்தகங்களை நூலகங்களுக்கு வழங்க அனைவரும் முன்வர வேண்டும் என்று மலேசிய தமிழ் இயல் எழுத்தாளர் மன்றத்தின் தலைவர் பொன் கோகிலம் கேட்டுக்கொண்டார். அப்படியாக உங்கள் வீடுகளில் இருக்கும் பட்சத்தில் அது வெறும் அலமாரியில் அலங்காரமாக இல்லாமல் மாணவர்கள் வாசிப்பதற்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் வழங்கினால் சிறப்பாக இருக்கும். ஆங்காங்கு இருக்கக்கூடிய மாநில அளவில் இருக்கக்கூடிய நூலகங்களில் நீங்கள் அந்த நூல்களை நன்கொடையாக வழங்கலாம். நாட்டிலுள்ள அனைத்து தமிழ் பள்ளிகளுக்கும் கட்டம் கட்டமாக புத்தகங்கள் விநியோகிக்கப்பட்டு வரும் இம்முயற்சி குறித்து தமிழ் பள்ளி ஆசிரியர்கள் சிலர் தங்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். இன்றைய புத்தக வழங்கும் நிகழ்ச்சி உண்மையிலேயே ஒரு பயன்மிக்க ஒரு நிகழ்ச்சி. ஏன்னா எங்கள் பள்ளிக்கூடம் புதிய பள்ளிக்கூடம், அங்கே புத்தகங்கள் 11,000 புத்தகங்கள் தேவைப்படுது. இப்போக்கி இருக்கிற ஒரு 4,000 புத்தகங்கள் தான் நாங்கள் வைத்திருக்கின்றோம். இந்த வேளையில் இந்த புத்தகத்தை ஏற்பாடு செய்த நமது இயல் மற்றும் இந்த தேசிய நூலகத்திற்கும் மந்திரி பிற்பாடுவானுக்கும் நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய காலகட்டத்தில் மாணவருடைய வாசிப்பு குறைந்து கொண்டே போகின்ற காலகட்டமாக இருக்கின்ற பொழுது இது போன்ற புத்தகம் வழங்கும் நிகழ்வானது இந்த புத்தகங்கள் நிச்சயம் பயனாக அவருடைய வாசிக்கும் பழக்கத்தை தூண்டும் வகையில் இருக்கும் என்று மிக நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கின்றோம். மிகச்சிறிய பள்ளியாக இருந்தாலும் இவங்களுக்கு கொடுக்கப்படும் இந்த 100க்கு மேற்பட்ட புத்தகங்கள் எங்கள் பள்ளி மாணவர்கள் தங்களுடைய வாசிப்பு திறனை மேம்படுத்திக் கொள்ளவும் பொது அறிவை வளர்த்து கொள்ளவும் பேருதவியாக இருக்கும் என்பதை எந்த மாற்று கருத்தும் இல்லை. கற்றறிந்த சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக மலேசிய தேசிய நூலகம் மேற்கொள்ளும் இத்திட்டம் மாணவர்களிடையே வாசிப்பு பழக்கத்தை மேலும் அதிகரிக்க செய்யும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.